நாளுக்கு நாள் விழித்துக் கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நான் உங்க விகே மிஸ்டிக். இது என்னுடைய புது யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், வேலைக்கு போணும், நல்ல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஒரு சமுதாய சட்டம் வச்சிருக்காங்க. இந்த சட்டதிட்டங்கள்லாம் தாண்டி நமக்கு பிடிச்ச விஷயங்கள எப்படி அடையிறது, நமக்கு பிடிச்ச நபரையோ, நமக்கு பிடிச்ச பொருளையோ, நமக்கு பிடிச்ச வேலையோ எப்படி அடையிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் தாண்டி மாடர்ன் பரதேசி அப்படின்ற ஏன் இது வச்சோம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் போகணும்னு நினைக்கிறவங்க, ஆன்மீகத்து மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறவங்க, இந்த சமுதாயத்தினால என்ன இன்னல்களை சந்திக்கிறாங்க, துன்பத்தை சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம அதில் பகிர்ந்துக்க போகிறோம். அதையும் தாண்டி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், சித்தர்கள் பற்றின விஷயங்கள், அவங்க சமாதி, அவங்களுடைய கோயில் வழிபாடுகள் எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் தாண்டி லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில விஷயங்களை நம்ம சமுதாயத்தில் சொல்லிக் கொடுக்காமலே வளர்த்துறாங்க. எப்படின்னா இப்போது கல்யாணத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், குழந்தை பெற்றுக்கிறது எப்படி, குழந்தை வளர்ப்பு எப்படி, அதுக்கடுத்து லைஃப் எப்படி இருக்கும், நம்ம எதில் நம்ம கவனம் செலுத்தணும், எதில் கவனம் செலுத்தக்கூடாது, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்காமலே நம்மளை வாழு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அடிப்படையாக வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலையுமே இப்படி தான் வாழணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருந்தா நம்ம சில விஷயங்கள் ரொம்ப கவனித்து நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிட்டு இருந்திருக்கலாம். இதை நான் எதை வச்சு சொல்ல வரேன் அப்படின்னா, சில பேர் தனக்கு பிடிச்ச மாதிரி கேரியர் அமைச்சிக்க முடியாமல் இருக்கலாம். சில பேர் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபர் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிற நபர்களுக்கு அதாவது வரப்போகிற இளைய தலைமுறைகளுக்கு நம்ம ஒரு தகவலை கடத்தணும். அப்படி கடத்தாம விட்டோம் அப்படின்னா அவங்களும் நிறைய துன்பங்களை நம்ம சந்தித்த மாதிரியே மறுபடியும் அதே வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தகவலை கடத்துறது மூலிமா என்னென்னா அவங்க ஒரு புது வாழ்க்கையை வாழ்வாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்வாங்க. ஸோ அதுக்காகவும் தான் இந்த சேனல். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.